வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் வேளாங்கண்ணி ட்ரிப்பில் பார்ட் 3 பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சமையலும் அதோடு நைட்டில் தான் ட்ராவல் பண்ணோம். ஏலக்குறிச்சி மாதா போயிட்டு அங்கே சமையல்லாம் பண்ணி சாப்பிட்டு உடனே நைட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படி ட்ராவல் பண்ணுன்ற அலுப்பே இல்லாத இருந்துச்சு. நம்ம கடவுளாண்டே நம்ம சர்ச்சுக்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த அந்த ஒரு கஷ்டமே இல்லை, நம்ம ட்ராவல் பண்ணுற கஷ்டமே. அதோடு வேளாங்கண்ணி நெருங்கியாச்சு. நெருங்கி நடந்து போயின்னுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க எங்கள் பொண்ணு, எங்கள் பையன், அக்கா பசங்கள்லாம் முட்டி போட்டுக்கிட்டு மணலில் வரேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. அவங்க முட்டி போட்டு மணலில் வர்றதுக்காக ரெடி ஆகின்னுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாதாவுடைய அற்புத அதிசயங்கள், வேளாண் மத தாய் அற்புத அதிசயங்கள்லாம் நம்ம பார்க்க வந்துக்கிறோம். வருஷத்தில் ஒரு டைம் போவோம். நாங்கள் ஜொலிப்பாக காட்சி கொடுக்குற நம்ம மாதாவின் திருமுக தரிசனத்தை பார்க்கறதுக்காக வந்துக்கிறோம். முட்டி போடணும் எங்கள் பையன், எங்கள் பொண்ணெல்லாம் கரெக்டாக முட்டி போடணும். கொஞ்சம் நேரத்தில் கடவுளுடைய ஆசீர்வாத கிருபையினால் கொஞ்சம் நேரத்தில், அரை மணி நேரத்துலேயே முட்டி போட்டுக்கின்னு வந்துட்டாங்க. எங்கள் பொண்ணு ஃபஸ்ட்டு வந்துச்சு, அனுஷா பெமி. எங்கள் பையன் வர, இசையாசன் வர தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அம்மாவுடைய தரிசனத்தை பார்க்க ஓடி ஓடி வந்திருக்கிறோம். நம்மளுடைய கஷ்டம், கவலைகள், கண்ணீர்களை அம்மா பாதத்தில் தான் நம்ம வைக்கணும். அதோடு எங்கள் பையனும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டான். கடவுள் தான் என் 2 பிள்ளைங்களுக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதமும் அருளும் தர வேண்டும். அதோடு என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்காகவும் நான் ஜெபிக்க போனேன். நான் என்னை ஒரு ஆளாக நினச்சி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதம், மாதாவுடைய அருளும் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் பையனும் வந்துட்டான். அப்பா வந்தோடனே அவனுக்கு முத்தம் கொடுக்குறாரு. அக்கா பொண்ணும் வந்துடுச்சு. அரை மணி நேரத்திலே எல்லாருமே வந்துட்டாங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம். நல்லா ஜெபிச்சு நம்ம எந்த வேலையை செய்தாலும் அந்த ஜெபமே ஜெயமாகும். கடவுள் கடின உழைப்பு, கடவுள் பக்தி ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே கடவுள் பக்தியில் இருக்கணும். எனக்கு ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே அது என் மைண்டில் செட் ஆனது. கடவுள் பக்தி, கடின உழைப்பு, கட்டாய வெற்றி கிடைக்கும். இந்த 3மே இருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். இந்த தாட்டோடு தான் நானும் வாழ ஆரம்பிச்சுன்னுக்கிறேன். எல்லா மக்களும் முட்டி போட்டு நம்பிக்கையோடு ஜெபிச்சு வராங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. கடவுள் பக்தி, கடின உழைப்பு, கட்டாய வெற்றி, இது 3மே இருந்தால் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். யாருக்கும் கெட்ட எண்ணத்தை நினைக்கவே கூடாது. நம்ம ஜெபிக்கணும். அடுத்தவங்களுக்காக நம்ம அவங்க தப்பு செய்தால் கூட நமக்காக அவங்க நம்மளுக்கு தப்பு செய்தாலும் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போ கடவுளுடைய அனுகிரகமும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். எங்கள் வீட்டுக்கார் ஃபேமிலி, எங்கள் அம்மா ஃபேமிலி அதுமாரிலாம் நான் பிரித்து பார்க்க மாட்டேன். எல்லாமே எனக்கு ஒன்று தான் எப்போவுமே. எங்கள் வீட்டுக்கார் கூட பிறந்தவங்க எல்லாருமே ஒன்று தான். அதோட அக்காவும் தம்பி ஒய்ஃபு நாங்கள் எல்லாமே ஒரே சேரீ கட்டிக்கின்னு காலைல ஏஞ்சி குளிச்சுட்டு மாஸுக்கு கிளம்பி போயிட்டோம். கரெக்டாக மாஸும் எங்களுக்கு கிடச்சிது. காலைல ஒரு 4 மணிக்கெல்லாமே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு 3 பேரும் ஒரே சேரீ எடுத்து கட்டிட்டு அதோட சர்ச்சுக்கு மாஸுக்கு கிளம்பிட்டோம். தம்பி பசங்க, அக்கா, அக்கா அதோட தம்பி ஒய்ஃபு, சித்திங்க, அதோட தம்பி, நாங்கள் தம்பிங்க எல்லாம் சித்தி பசங்கள்லாம் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்தோம்.
அதோடு மொட்டை அடிக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். அதோட தம்பி பையன் வந்து காது குத்தி மொட்டை அடித்தாங்க. அதோட இன்னொரு தம்பி பொண்ணுக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்தினாங்க. அதோட அக்கா பையனும் மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். டோக்கன் வாங்கின்னு தான் நான் வந்து மொட்டை அடிக்க ஆரம்பித்தோமே. அதோடு வந்து தம்பி பொண்ணுக்கு தான் வந்து மொட்டை அடித்து காது குத்த போகிறாங்க. நல்லா சூப்பராக மொட்டை அடித்தாங்க. எந்த வலியும் எதுவுமே இல்லை. ஸ்டார் நாத்து பசங்க 2 பேருமே மொட்டை அடிச்சிட்டாங்க. அக்கா வீட்டுக்காரரும் மொட்டை அடித்தார். ஸ்டார் நாத்து சித்தி பையனும் மொட்டை அடித்தான். அதோடு வந்து சித்தி பேரனும் வந்து தம்பியோட பையனும் மொட்டை அடித்து காது குத்துனாங்க. அதோடு வந்து நாங்கள் கடலில் வந்து குளிக்கிறதுக்காக மொட்டை அடிச்சுட்டு உடனே கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்காரரும் மொட்டை அடித்தார். அதோட கடலுக்கு நல்லா ஜாலியாக வந்து குளிக்கிறதுக்காக வந்தார். எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப தூரமாக போயிட்டார் மொட்டை அடிச்சுன்னு குளிக்க. எங்கள் பையன் எல்லாருமே குளிக்கிறதுக்கு வந்துக்கிறோம். சூப்பராக இது வரும். அந்த கடல் மாதாண்டவருடைய நம்முடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாத்தையும் ஜெபிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் கடலில். சின்ன சின்ன தவறுகள் எதுவாக இருந்தாலும் கடல் மாதாண்ட போய் மன்னிப்பு கேட்டு அந்த கடலில் வந்து குளிச்சிட்டோம். அது குளிச்சுட்டு வந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சாப்பிட்டோம். பூரி கிழங்கு தோசை, முட்டை தோசை பாப்பா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு வந்தாச்சு. அதோடு வந்து பஸ்ஸு ஏறிட்டோம். பஸ்ஸு ஏறிட்டு வத்தியெல்லாம் வச்சுட்டு நேர்த்தியெல்லாம் செலுத்திட்டு பஸ்ஸு ஏறிட்டு வர வழியெல்லாம் கருவடுலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷான கருவடுலாம் இருந்தது. அதோடு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு வந்து படுத்துட்டு 11:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. தூங்கிட்டு கொஞ்ச நேரம் விடிகாலைல 6 மணிக்கு வந்து உப்புமா வந்து சாப்பிட்டோம். அதோடு வந்து மீன் இங்கே வந்து ஒரு 200 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு மீனெல்லாம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி மீன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மீன் குழம்பு சட்டி வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்தாச்சு.
கலர் மாறும். அதோடு தக்காளி ஒரு 4-5 தக்காளி சேர்த்து எடுத்தாச்சு, அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டைமுக்கு சாப்பிட்றதுக்காக சேர்த்து எடுத்தேன். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம் தான் வந்து நாங்கள் வேளாண்மையில் மீன் வாங்கி சமைக்கல, டைம் இல்லாததுனால. அதனால் வீட்டிலேயே வந்து வாங்கி எங்கள் ஊர்லேயே வந்து வாங்கி சமையல் பண்ணோம். தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் நான் மீன் குழம்பு போடுவோம். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள். குவான்டிட்டியை கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதுனால வந்து மிளகாத்தூள் போட்டு புளி கரைச்சி ஊற்றி 2 டைம் நைட்டு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். தேவைக்கேற்ப ஒரு 3-4 நெல்லிக்காய் சைஸு புளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு மீனுடைய தலையெல்லாம் போட்டு வந்து குழம்பு வச்சுட்டோம். வாழை வந்து வறுக்க போகிறோம். 200 ரூபாய்க்கு போதுமான மீன் தான் கொடுத்தாங்க. மீன் வறுக்கிறதுக்காக தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கருவேப்பிலையும் கல் உப்பும் வறுத்துட்டு தான் பொடி பண்ணி வச்சுக்குவேன். சால்ட்டு யூஸ் பண்ண மாட்டோம். குழம்புலேயும் வந்து லைட்டாக மிளகாத்தூள், இஞ்சி போட்டு பேஸ்ட்டு வறுக்கிறதுக்கு போட்டுக்கலாம். குழம்புல போடுற மீன்லேயும் வந்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டு மேக்னேட் பண்ணி வைப்போம். கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இது பண்ணிக்கலாம். அதோடு வந்து கீரல் போட்ட மசாலா ஊறுறதுக்காக கீரல் போட்டு வச்சுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூளும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு மேக்னேட் பண்ணி குழம்புல சேர்த்தா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வறுக்கிறது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. மீன் குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தா மீன் தலைகளை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லா கலர்ஃபுல்லான மீன் குழம்பு தகன்னு கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாராருக்கெல்லாம் மீன் குழம்பு, கடல் மீன் குழம்பு பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் கறியை விட. மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோடு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் கொதிக்க விடலாம். மீனை வறுத்துக்கலாம். தேவையான அளவு வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இரும்பு சட்டியில் தான் மீனை வறுக்கிறேன். அதோடு ஃப்ரிட்ஜில் வச்சு இருந்த மேக்னேட் பண்ணியிருந்த அந்த மீனை சேர்த்துக்கலாம். ட்ரிப்புக்கு போயிருந்த டயர்ட்லேயும் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ டயர்ட்லேயும் நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் உங்களுடைய அனுபவம்லாம் எப்படி இருக்கும்? அதுவும் மீனை வந்து திருப்பி விடலாம். நல்லா வெந்தாச்சு. கலர்ஃபுல்லான மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. வேளாண் கோயிலில் தான் நாங்கள் சமைப்போம். சமைக்க வந்து டைம் இல்லைன்றதுனால சமைக்க டைம் இல்லாதன்ற வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சமைச்சோம். நல்லா சூப்பராக முறுமுறுன்னு மீன் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காணாங்காய் மீனும் வெங்கன்னுவாங்களா அந்த மீன், 2 மீனுமே வாங்கி சமைச்சோம். எங்களுக்கு 200 ரூபாய்க்கு வாங்கின மீன் போதுமான மீன். நல்லா திருப்தியாக லன்ச்சு டின்னர் 2மே சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. சுட சுட ஆவி பறக்க சாதம்,
மீன் வறுவல், அதோட தகன்னு மீன் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.